இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். அல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆமென். ஒரு வசனத்தை நாம் வாசித்து இந்த நாளிலும் நாம் தியானித்து கடந்து செல்லுவோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 51 சங்கீதம் 10 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், அவரால் முன்குறிக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து தியானித்து சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளில கூட சங்கீதம் 51:10 வார்த்தை சொல்லுகிறது, தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். சுத்த இருதயம், கிளீன் ஹார்ட், ஒரு புதிய இருதயம், சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியும் என்று தாவீது இங்கு எழுதுகிறார். தாவீது கிட்டத்தட்ட 150 சங்கீதம் வரைக்கும் அவர் இந்த புஸ்தகத்திலே அவர் பாடி இருக்கிறார். எத்தனையோ பாடல்கள் அவர் பாடும் பொழுது ஜெயமுள்ள பாடல்களை பாடியிருக்கிறார், மகிழ்ச்சியான பாடல்களை பாடியிருக்கிறார். புரியுதுங்களா? அவரை விவரித்து பாடியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை துதித்து பாடியிருக்கிறார். ஆனா இங்க பாடும் பொழுது எப்படி பாடுறாருன்னா, இருதயத்திலே குத்துண்டவராய், இருதயத்திலே துக்கப்பட்டவராய். புரியுதுங்களா? இவருடைய பாவத்தை ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் உணர்த்தப்பட்டு, அந்த தீர்க்கதரிசி இடத்துல வந்து சொன்ன பிற்பாடு உட்கார்ந்து இந்த பாட்டை என்ன செய்யறாரு? பாடுறார், எழுதுறார். தேவனே, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. அல்லேலூயா. தாவீது ஒரு நல்ல உதாரணம் உள்ள ஒரு மனுஷன், நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு உள்ள ஒரு மனுஷன். புரியுதுங்களா? ஏன்னா இந்த தாவீதை முதல் அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு நல்ல சாட்சி அவனுக்கு இருந்துச்சு. 1 சாமுவேல் புஸ்தகம் 16 அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 16 அதிகாரம், ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான், தாவீது, சரிங்களா, 18 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரதி உத்தரமாக, இதோ பெத்லெகேமாகிய ஈசாயின் குமாரன் ஒருவன் கண்டிருக்கிறேன். வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன். நல்ல ஒரு சாட்சி, நல்ல ஒரு அறிமுகம். அல்லேலூயா. புரியுதுங்களா? முதல்ல தாவீதை பத்தி அங்க பேச வரும் பொழுது நல்ல அறிமுகம் அவனுக்கு அங்கே சொல்லப்படுகிறது. ஜனத்தின் மத்தியில, இந்த உலகத்தின் மத்தியில் அவனுக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. ரொம்ப அழகா அங்க சொல்லும் பொழுது அதுல ஒரு வார்த்தை அழகா இருக்கு, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். புரியுதுங்களா? புரியுதுங்களா? உலகம் அவனை எப்படி பார்க்குதுன்னா, ஓ, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் அப்படின்னு பார்க்குது. ஆனா இதே தாவீது சங்கீதம் 1 சாமுவேல் 17 அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 17 அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா 45 வசனத்தை வாசிங்க. 17 அதிகாரம். அதற்கு தாவீது, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ, நல்லா கவனிங்க, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின். இவனுக்கும் ஒரு நிச்சயம் இருந்துச்சு, கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துக்கும் எப்படி தெரியுது? தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார்.
தாவீதுடைய இருதயத்துக்குள்ள எப்படி இருக்கு? அவன் இருதயம் எப்படி இருக்கு? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா இங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. சீனாய் மலையிலே இல்ல தாவீதை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கும். தொடர்ந்து வாசிங்க வாசிங்க வாசிங்க. ம் 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 இல்ல தாவீதை குறித்து அங்க ஒரு வாக்கியம் அங்க சொல்லப்பட்டிருக்கும். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கண்டேன் என்று அங்கே தாவீதை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? வசனத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா பாருங்க. 46ஆம் வசனத்தை வாசிங்க. 46ஆம் வசனம் 7:46 வாசிங்க. ம் 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 மன்னிக்கணும். அங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எத்தனை வசனம் சிஸ்டர்? வாசிங்க வாசிங்க. பின்பு அவர் நல்லா கவனிங்க. 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை, இது கர்த்தருடைய இருதயத்தை பாருங்க எப்படி இருக்குன்னா ஏற்றவன். தாவீதுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? சுத்த இருதயமா இருந்தது. இப்படிப்பட்ட இருதயமா இருந்துச்சு, சுத்த இருதயமா இருந்துச்சு. அதனாலதான் உலக பார்வைக்கும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தன் இருதயத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயம் இருந்தது. ஆனா தேவன் சாட்சி சொல்லுகிறார், அவன் எப்படிப்பட்ட மனுஷன்? தன் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. நல்ல சாட்சி, நல்ல ஒரு அறிமுகம் எல்லாம் தாவீதுக்கு இருந்துச்சு. புரியுதுங்களா? ஆனா நல்லா ஒண்ணு பாருங்க, எப்போ தடுமாற்றம் வருது, எப்போ ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள விழுறானா, நல்லா கவனி, அவன் இருதயத்தின்படி சாய்கிறவன். தன் இருதயத்திலே பொல்லாங்கு எண்ணிக்கை வருதோ அங்கே அவன் விழுந்து போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு. தாவீதுக்கு பொன் பொருள், ஆஸ்தி, பணம், செல்வாக்கு, பதவி, சிங்காசனம், ஆளுகை எல்லாம் இருந்துச்சு. ஆனா என்ன இல்லாம போயிடுச்சு அந்த இடத்துல? அதாவது நல்லா என்ன பாருங்க, நல்லா என்ன கவனிங்க, அவனுடைய கண்கள் கர்த்தர் மேல நோக்கமா இருந்துச்சு. புரியுதுங்களா? என் கண்களை கர்த்தருக்கு நேராக நிறுத்துகிறேன் பாடி இருப்பார் ஒரு இடத்துல. புரியுதுங்களா? என் கண்கள் கர்த்தருக்கு நேராக இருக்கிறது. கண்கள் கர்த்தருக்கு நேராக இருக்கிற வரைக்கும் எந்த இடத்துல என்ன இல்லை? தடுமாற்றம் இல்லை. இருதயத்துல எந்த ஒரு மாறுபாடு இல்லை. இருதயத்துல எந்த ஒரு கரைகள் இல்லை. புரியுதுங்களா? ஆனா எங்க தடுமாறுறாருன்னா, நீங்க வாசி பார்க்கும் பொழுது ஸ்தானம் பண்ணிருந்த ஸ்திரீ, புரியுதுங்களா, அவன் முப்பரிகளிலே உலாவிக் கொண்டிருந்த பொழுது யுத்தத்துக்கு போகணும், போகல. சரிங்களா? ஆனா இப்போ அவனுடைய கண் எங்க மாறுது அப்படின்னா, ஆமா கொஞ்சம் டைவர்ட் ஆகுது. டைவர்ட் ஆகி சரி ஓகே, அது எதிர்ச்சியாவோ இல்ல தெரியாமலோ பார்த்ததா இருந்தாலும், ஆனா என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா தன் இருதயத்துக்கு இடம் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. பார்வையில இல்ல, எதுல? பாவம் தன் பார்வையில மாத்திரம் இல்ல, அங்க இருதயத்தில் இருந்து வரக்கூடியதா இருக்கிறது. இங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய இருதயத்தை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்க 20ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மனுஷனுக்குள்ள இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், நல்ல கவனிங்க, மனுஷனுடைய இருதயம், பார்வை, கண்ணு மாத்திரம் இல்ல.
புரியுதுங்களா? எங்க இருந்து தீட்டுப்படுகிறதா? மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், களவுகள், பொருளாசை, துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிக்கேடு, இவையெல்லாம் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து புறப்பட்டு அவனை தீட்டுப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலர்களை தேவன் எகிப்தில இருந்து என்ன செய்யறாரு? பிரித்தெடுத்து வருகிறார். சும்மா பிரித்தெடுத்து வரல, வாக்கு தத்தங்களை முன்னாடி வைக்கிறார், வசனங்களை முன்னாடி வைக்கிறார், அற்புதங்களை முன்னாடி வைக்கிறார், நல்ல ஒரு ஊழியக்காரனை முன்னாடி வைக்கிறார். ஆனா இவங்க இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா, இவங்க இருதயம் எல்லாம் எகிப்தின் மேல இருந்துச்சு. எது மேல இருந்துச்சு சரிங்களா? அவங்களுடைய சரீரமோ ஆவி ஆத்மா தான் அங்கிருந்து வந்ததே தவிர்த்து, ஆனா இருதயமோ அவங்களுக்கு எகிப்துல இருந்துச்சு. அதனாலதான் நாங்க எகிப்தில் இருந்த பொழுதெல்லாம் இப்படி இருந்திருப்போம், எகிப்தில் இருந்த பொழுதெல்லாம் அப்படி இருந்திருப்போம், எகிப்தில் எங்களுக்கு இதை கிடைச்சது, அது கிடைச்சது, எல்லாம் கிடைச்சதுதான். அல்லேலூயா. அப்பப்ப எகிப்த அப்பப்ப பின்னிட்டு பாக்குறது, எகிப்தை யோசிச்சு பாக்குறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்க உதடுகளாலதான் என்னை கிட்டி சேர்றாங்களே தவிர்த்து அவருடைய இருதயம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? தூரமா இருக்கு. அல்லேலூயா. உதடுகளால கிட்டி சேர்வது அது ஏற்ற பலிகள் அல்ல. அல்லேலூயா. உள்ளத்தினால், இருதயத்தினால் நாம் தேவனோடு கூட கிட்டி சேர வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய இருதயம் தாங்க மனுஷனை நடத்தக்கூடியதா இருக்கிறது. ஒருவேளை அவனுடைய இருதயம், அவனுடைய சிந்தை அவனை நடத்துச்சுன்னா ஒரு நாள் அவன் மேன்மை அடைய மாட்டான். அல்லேலூயா. அவங்க கானானுக்குள்ள போவாத காரணம் என்ன? என்ன? அல்லேலூயா. ஏன்னா அவங்க இருதயம் தேவனை சார்ந்து இல்ல, அவங்க இருதயம் அவர்களை சார்ந்து இருந்துச்சு. அவங்களுக்கு இருதயம் எகிப்தை சார்ந்து இருந்துச்சு. அல்லேலூயா. புரியுதுங்களா? இப்படி இருந்த தொட்டுதான் அவர்களால அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போயிடுச்சு. நம்முடைய இருதயம் உலகத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் உலகத்தினுடைய மேன்மையை சார்ந்து இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் உலக அன்பின் மேலே சார்ந்து இருக்கக்கூடாது. தாவீதுக்கு நல்ல சாட்சி இருந்துச்சு, நல்ல அனுபவம் இருந்துச்சு. தேவனே அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். இப்படி இருக்கும் பொழுது அவன் நல்ல பாடல்கள் எல்லாம் பாடிட்டு வராரு. ஆனா என்னைக்கு கொஞ்சம் அவனுடைய பார்வை டைவர்ட் ஆச்சோ, என்னைக்கு அவன் இருதயம் கொஞ்சம் பாவத்துக்கு இடம் கொடுத்துச்சோ, அப்ப என்ன ஆயிடுச்சு? சமாதானம் அவனை விட்டு விலகிடுச்சு. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அதனால்தான் கேட்கிறான், நிலைவரமான ஆவியை என்னில் தாரும், இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாரும். ஏற்கனவே அவன் எல்லாத்தையும் அனுபவித்து வந்தவன். ஏன் இல்ல சமாதானம்? ஏன் இல்ல உள்ளத்துல சந்தோஷம்? ஏன் சிந்தையில, ஏன் இருதயத்துல ஒரு நிம்மதி இல்ல? என் இருதயம் கர்த்தரை சார்ந்து இல்ல, என் இருதயம் சுத்தமாக இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். 36:26 எசேக்கியேல், உங்களுக்கு நவமான இருதயத்தை யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்து உங்கள் உள்ளத்திலே கட்டளையிட்டு புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை எதுக்கு இந்த இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னால், உங்களை என் கட்டளையின்படி நடக்கவும், நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் தான் இந்த இருதயம். என் இஷ்டத்தின்படி வாழ்வதற்கு இல்லை.
அல்லேலூயா. என் இஷ்டத்தின்படி வாழ்றதுக்கு இந்த இருதயம் கிடையாது. அல்லேலூயா. சில வேளையிலெல்லாம் அனுபவபூர்வமா சொல்றேன், சில வேளை பல வேளையில ஒரு வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் நம்முடைய உள்ளத்துல வெகு நேரம் ஓடிட்டு இருக்கும். சரிங்களா? நம்மள தூங்க விடாது, சிந்தையில ஓடிட்டு இருக்கும். அது ரிங்காரம் போல ஓடிட்டு இருக்கும், உள்ளத்துல ஓடிட்டே இருக்கும். புரியுதுங்களா? நீங்க என்னதான் முயற்சி பண்ணணும்னு நினைச்சாலும், என்னதான் அதை தடுக்கணும்னு நினைச்சாலும் அது என்ன செய்யாது, அது தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. அந்த வசனம் நம்மோடு கூட பேசிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. புரியுதுங்களா? அந்த வார்த்தை நம்மளை தூங்க விடாது. புரியுதுங்களா? ஒரு பாடல் இருக்கும், அந்த பாடல் நம்மளை தூங்க விடாது, அது நமக்குள்ள பாடிக்கிட்டே இருக்கும். ஏன் ஏன் என் இருதயம் சுத்தமுள்ளதா இருந்தாதான் அந்த அனுபவத்துக்குள்ளேயே போக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தான். அல்லேலூயா. புரியுதுங்களா? கொடுத்த ஏன்? ஏன்னா அவனுடைய இருதயம் சுத்தமுள்ளதா இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு ஆபிரகாம் யார்கிட்ட பர்மிஷன் கேட்பாரு? யார்கிட்ட கேட்பாரு? தேவனிடத்துல கேட்பாரு. அல்லேலூயா. தாவீது இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் கேட்பாரு? யார்கிட்ட கேட்பாரு? ஆண்டவர்கிட்ட கேட்பாரு. அல்லேலூயா. நம்ம ஆட்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருந்து மற்ற ஃபங்க்ஷன் இருந்தா யார்கிட்ட கேட்க மாட்டாங்க, நேரம் எங்க போயிடுவாங்க? ஆராதனையாவது சபையாவது. அலட்சியம், ஒழுங்கின்மை. அல்லேலூயா. புரியுதுங்களா? இருதயத்துல சுத்தம் இல்லை, தேவன் மேல பயம் இல்லை. நம்ம ஆண்டவர் தானே. என்ன ஆண்டவர்? பலருக்கு என்னது? நம்ம ஆண்டவர் தானே, மன்னிச்சிருவாரு. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை சொல்றேன் பாருங்க, 11ஆம் அதே எசேக்கியேல் 11ஆம் அதிகாரமா 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய எப்படி இருதயத்தை கொடுக்கிறாரா? ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியையும் கொடுத்து, கல்லான முன்பு என் இருதய கல்லுதான். புரியுதுங்களா? என்ன சொன்னாலும் என்ன கண்ணாது, இது கேட்காது. புரியுதுங்களா? என்ன பாருங்க, என்ன சொன்னாலும் என்ன பண்ணாது. எத்தனை உபதேசங்களை கேட்டிருப்போம். நாங்க சிரிக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை உபதேசங்களை கேட்டிருப்போம், எத்தனை மீட்டிங் போயிருப்போம், எத்தனை சத்தியத்தை யூடியூப்ல கூட கேட்டிருப்பீங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆனாலும் என்ன செய்யல இருதயம்? அதே கோபம், அதே கசப்பு, அதே பொறாமை, அதே எரிச்சல், இதெல்லாம் என்னதான் இருக்குது? உள்ளத்துல இருந்துட்டு தான் இருக்கு. புரியுதுங்களா? ஏன் சபை கூடி வருதல்னா ஆண்டவர் தெரியும். என்னதான் சொன்னா இந்த புத்திக்கு என்ன செய்யாது, எட்டாதுன்றதுக்காக தான் அப்பப்ப ஒரு ஜபம், அப்பப்ப பைபிள் ஸ்டடி, அப்பப்ப ஐக்கியம். எதுக்கு எதுக்கு தெரியுமா? அப்பப்ப ஆண்டவரை பத்தி நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்ம இருதயம் மீண்டும் கல்லாவ கூடாது, நம்ம இருதயம் வழுவி போக கூடாது, நம்ம இருதயம் இருமாப்படைய கூடாது. அல்லேலூயா. சிறு சிறு விஷயத்துக்கெல்லாம் முகம் சுளிச்சுட்டு போறது, புரியுதுங்களா? சிறு சிறு காரியத்துக்கெல்லாம் ஏசி பேசுறது, புரியுதுங்களா? இதெல்லாம் பிசாசின் குணங்கள். அல்லேலூயா. அவனுடைய குணமே என்ன தெரியுமா? ஒழுங்கின்மையா வாழ்வது இல்லை. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஒழுக்கமா வாழ்வது இல்லை, ஒழுங்கினமா இருப்பதுதான் என்னது? பிசாசுடைய குணம். ஆதியாகமம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா 1:1 பூமி எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும் பெருமையா இருந்துச்சு. அப்புறம் இருள் இருந்துச்சு. புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. இந்த இருதயத்துல சுத்தம் இல்லை, இந்த இருதயம் கல்லா இருக்கும்னா, இந்த இருதயம் எப்போ கல்லா மாறுதோ அப்போ நமக்குள்ள ஒரு ஒழுங்கினம் வரும்.
புரியுதுங்களா? ஒரு வெறுமை வரும், ஒரு இருள் சூழும். அல்லேலூயா. புரியுதுங்களா? என் இருதயம் எப்ப சுத்தம் உள்ளதா மாறுதோ, என் இருதயம் எப்போது சுத்திகரிக்கப்படுதோ, என் இருதயம் எப்போ கர்த்தரை சார்ந்து இருக்குதோ, என் இருதயம் எப்போ தேவனுடைய வார்த்தையை சார்ந்து இருக்குதோ, என் இருதயம் எப்போ தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு சார்ந்து இருக்குதோ, அப்பதான் என் இருதயம் வெளிச்சத்துக்குள்ள பிரவேசிக்கும். அப்பதான் என் இருதயம் நான் அடைய வேண்டிய லக்கை அடையும். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசி பாருங்க, 19ஆம் வசனத்தை. அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்களுக்கு. இது யாருக்கு சொல்றாரு தெரியுமா? கல்லான இருதயம் இருக்கிறவனுக்கு இல்ல, வழுவி போகிற இருதயம் உள்ளவனுக்கு இல்ல, கடினமான இருதயத்தில் இருக்கிறவனுக்கு இல்ல, சதையான இருதயம், சுத்த இருதயம், பியூராட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் இடத்துல பேசும் பொழுது அது சுத்த இருதயம் உள்ளவர்களா பேசணும். புரியுதுங்களா? எப்படி சுத்தம்? ஒரு வசனம் இருக்கு, ஒரு வேலைக்காரன் 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. புரியுதா? The man cannot serve two master. நான் இது பைபிளை படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் 12th காமர்ஸ்ல வந்துச்சு எனக்கு இந்த வேர்டு. புரியுதுங்க? அது என்னன்னு தெரியல. ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது? அது உலக மனுஷன் ஆக்ட் பண்ணலாம். உலக மனுஷன் மனத்தாழ்மையை போல நடிக்கலாம், மனத்தாழ்மையை போல நடந்து கொள்ற போல இருக்கலாம். அது உலக மனுஷன். ஆனா நான் அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. நான் என்ன செய்யக்கூடாது? அப்படி இருக்கக்கூடாது, வெளிப்படையாய். அல்லேலூயா. நம் தேவன் நமக்கு வெளிப்படையாதான் நன்மை கொடுக்கிறார். ரகசியமா கொடுக்கிறாரா? ரகசியமா அந்த பாக்கெட்ல வச்சுட்டு போயிடுறாரா? அல்லேலூயா. எப்படி கொடுக்கிறாரு? வெளிப்படையாய் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சுத்தம் இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு? யாருக்கு நல்லவரா இருக்கிறாரு? நம்ம பாடலாம், நல்லவர் வல்லவர். என்னது? நீங்க சுத்த இருதயம் இல்லாதவர்களா உட்கார்ந்துட்டு நல்லவர் வல்லவர் பாடலாம். ஆனா அவர் என்ன செய்ய மாட்டாரு? அவர் அப்படி கிடையாது. யாருக்கு சுத்தம் இருதயம் இருக்குதோ, புரியுதுங்களா? யாருடைய இருதயம் அன்புள்ளதா இருக்கிறதோ, யாருடைய இருதயம் அது தேவனுக்கு முன்பாக சுத்தமா இருக்குதோ, அப்படிப்பட்ட மனுஷனுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? நல்லவரா இருக்கிறார். எல்லாருக்கும் இல்ல. உள்ளத்துல ஒண்ணு வைத்துக்கொண்டு வெளியில உட்கார்ந்துட்டு பாடுற நல்லவர் வல்லவர் சொல்லிக் கொள்வதிலே அவர் நல்லவர் என்பது அல்ல. நம்ம வேணா பாடிட்டு போலாம். என்னது? நல்லவர் வல்லவர் நம்ம வேணா என்ன பண்ணலாம்? பாடிட்டு போயிடலாம். ஆனா யாருக்கு தான் நல்லவர்? சத்தமா சொல்லுங்க. சுத்தம் உள்ள இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு அவர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய காரியத்தை எடுத்துட்டு வந்தேன், ஆனா அங்க நேரம் போயிடுச்சு. இன்னும் நான் பாயிண்டே வரல. அல்லேலூயா. புரியுதுங்களா? 3 பாயிண்ட் கொண்டு வந்தா 3 பாயிண்ட்ல ஒண்ணு கூட இப்ப நான் பேசல. ஆமென். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம். எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு, எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயம். நம்முடைய இருதயம் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. புரியுதுங்களா? உங்க இருதயம் என்னது? ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. அப்படிப்பட்ட இருதயம் எப்படி இருக்குதா? அது மகா கேடுமுள்ளமா இருந்து அதை அறிந்தவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும்
அவனவன் வழிக்கு செய்கையில் பலன்களும் தக்கதாக கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்ந்து உள்ள இருதயங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறார். வெளியில எப்படி வேணா நடந்துக்கலாம், வெளியில பாஸ்டருக்கு முன்னாடி சபைக்கு முன்னாடி எப்படி வேணா நடக்கலாம், ஆனா அவங்க இருதயத்தை கத்த பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாயின் குமாரில எத்தனை பேர் வரிசையா நிப்பாட்டுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவன் இல்ல, இவன் இல்ல, இவன் இல்ல, இவன் இல்ல. ஏன்னா சாமுவேல் நினைச்சிட்டாரு இவன் பார்க்கறதுக்கு என்ன பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறான், சாமுவேலுடைய எண்ணம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, நீயும் அவர்களுடைய முகத்தை பார்க்கிறாய், நான் என்ன பார்க்கிறேன், உங்க இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறேன். என் தோற்றம் எனக்கு முக்கியம் இல்லை. அல்லேலூயா. தாவீது தோற்றம் ஆடு மேய்க்கிறவன், புரியுதுங்களா? ஆடு மேய்க்கிறவன். அவன் ஒன்னும் ஜிம்முக்கு போய் உடம்புலாம் பயங்கர பராக்கிரமசாலியா வச்சு இல்லை. அல்லேலூயா. அவன் கையில ஒரு தடி, அவனை பார்க்கும் போதே அவனை எப்படி கண்டுபிடிச்சிடலாம், என்னங்க எப்படி கண்டுபிடிச்சிடலாம், அவன் ஆடு மேய்க்கிறவன் கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் முகத்தை பார்க்கல, நம் உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், என் உள்ளத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? நம்ம உள்ளத்துல இருந்து வருகிறது தான் அன்பு. உதடுகளை இருந்து மாயமான அன்பு கர்த்தர் விரும்பல. நீங்க மனுஷனிடத்திலேயே மாயமான அன்பை செலுத்தினா கர்த்தரிடத்துல எப்படி செலுத்த முடியும்? நீ காண்கின்ற சகனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவாய்? அல்லேலூயா. மனுஷ சாயலுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? உங்க சாயலுக்கு என் சாயலுக்கு என்ன அர்த்தம்? விகாரமா காட்டுறது இல்ல. ரெண்டு கண்ணை பிதிக்கின்னு நான் பயங்கரமானவன், எனக்கு எல்லாம் பேச தெரியும், எனக்கு எல்லாம் ரியாக்ட் பண்ண தெரியும், அதை காட்டுவதற்கு அல்ல. அல்லேலூயா. அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக 4 ஜீவராசிகள் இருந்துச்சு. ஒண்ணு சிங்கம், கழுகு, எருது, மனுஷ முகம். ஏன் மனுஷ முகம்? அது அன்புக்கு அடையாளம். அல்லேலூயா. அது அன்புக்கு அடையாளம். அல்லேலூயா. உலக ரீதியாய் பேசக்கூடிய இடம் இது இல்லை. அல்லேலூயா. உலக ரீதியாய் காண்பிக்கக்கூடிய இடம் இது இல்லை. இது என் இருதயத்தை பியூரிஃபை பண்ற இடம், என் வாழ்க்கையை மாத்திர இடம். அல்லேலூயா. சுத்தமான இருதயத்தை கொடுக்கிற இடம் அவருடைய சமூகம். அல்லேலூயா. தீட்டு உள்ளவனையும் பரிசுத்தமாக்கக்கூடிய இடம் அவருடைய சமூகம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பேருடைய வாழ்க்கைய அவருடைய சமூகம் மாற்றி இருக்கிறது. அவன் கொலைக்காரனா இருக்கலாம், அவன் விபச்சார வேசித்தனம் பண்ணுகிறவனா இருக்கலாம், அவன் விக்கிரக ஆராதனை செய்கிறவனா இருக்கலாம், அவன் பொல்லாங்கு கசுப்புள்ளவனா இருக்கலாம். இத்தனையும் மாற்றினது எது தெரியுமா? அவருடைய சமூகம். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம், ஆமாவா இல்லையா? நம்ப கூடாததைகளை நம்பிட்டு இருந்தோம், எது பின்னாடி போக கூடாதோ அது பின்னாடி போயிட்டு இருந்தோம். ஆனா எது மாத்துச்சு? எங்க வந்து ஆசீர்வாதத்தை பெற்றோம்? அவர் சமூகத்துல. அல்லேலூயா. எங்க வந்து நன்மையை பெற்றோம்? அண்ணாலு வீட்டுல அழுது புரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. எங்க போறா? எருசலேமிலே தேவனுடைய ஆலயத்துல போய் அழுது ஜெபிக்கிறா, இருதயத்தில இருந்து எல்லாத்தையும் ஊற்றுகிறா. அண்ணாளுடைய இருதயத்தின் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அண்ணாளின் ஜெபத்துக்கு எங்க பதில் உண்டு? அவருடைய சமூகத்துல பதில் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்த இருதயம், சுத்த இருதயம். இந்த சுத்த இருதயத்தை தான் நமக்குள்ள இருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மாறுபாடான இருதயம் இல்லை. உள்ள ஒரு பேச்சு, வெளியில ஒரு பேச்சு, உள்ள ஒரு செய்கை, வெளியே ஒரு செய்கை, அப்படி இல்லை. இரட்டத்தனையான வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. புரியுதுங்களா? இவ்வுலகத்தின் நான் அந்த வாசத்தை வாசி பார்த்தீங்கன்னா ரோமர் 12:1 வாசிங்க. இப்பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல், என்ன தெரியாம? வேஷம் தெரியாம. அல்லேலூயா. உங்க வேஷத்தை தரிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வேஷம் போட்டுட்டு உங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நில்லுங்களேன். என்னங்க
உங்க வீட்டுக்காருக்கு முன்னாடி போய் நில்லுங்க. என்ன நடக்கும் அடுத்து? இப்பவே அடையாளம் தெரியலன்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்படி இல்லை, வேஷம் தரித்தவர்களா இல்லை. என் கர்த்தருக்கு முன்பாக நான் சுத்தவானா என்னை காத்துக்கொள்ள வேண்டும். நான் சுத்தமா இருந்தாதான், சுத்த இருதயம் உள்ளவனா இருந்தாதான் எங்க போக முடியும்? சத்தமா சொல்லுங்க, பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆக்டிங் பண்ண, நான் நல்லவன், மனத்தாழ்மை, இதெல்லாம் அது உள்ளத்துல வச்சுக்கிட்டு வெளியில வேற மாதிரி ரியாக்ட் பண்றது, அந்த இருதயம் அது கர்த்தருக்கு பிரியமில்லது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. முடிந்தா நாளைக்கு இதை நான் கண்டினியூ பண்றேன். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்ம யாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடி இந்த நல்ல மாலை வேளையில தேவன் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். சுத்தம் இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். சுத்த இருதயம், இந்த சுத்த இருதயத்தை தேவன் நமக்குள்ள இருக்கும்படி விரும்புகிறார். மாயமான அன்பு இல்லை, மாயமான தாழ்மை இல்லை, அதை கர்த்தர் புறக்கணிக்கிறார். என் இருதயம் கர்த்தரை சார்ந்திருக்கணும். தாவீதுக்கு நல்ல ஒரு சாட்சி, நல்ல ஒரு அறிமுகம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா எப்போ அவன் இருதயம் திசை மாறிற்றோ, அவன் பாவத்தில் விழுந்தது மாத்திரமல்ல, ஒரு கொலைகாரனாவும் மாறுறான். அவனுடைய கரம் ரத்தம் படிந்த கரமாய், குற்றமுள்ள கரமாய் மாறிற்று. ஒரு அர்ப்பணிப்போடு கர்த்தர் சமூகத்துல, தேவ சமூகத்துல அர்ப்பணிப்போடு சொல்லுங்க, உங்க இருதயத்துல கைய வச்சு, ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். என் இருதயம் இருள் அடைந்திருக்கலாம், என் இருதயம் வழுவி போயிருக்கலாம், மாறுபாடான சிந்தை உள்ளவனா இருக்கலாம், கல்லான இருதயம் உடையவனா இருக்கலாம். பார்வோனின் இருதயம் கடினப்பட்டதினாலதான் பார்வோனின் சேனை அழிந்து போனது. என் இருதயம் கடினப்படுமானால் நான் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் இழக்கக்கூடியதா இருக்கிறது. என் இருதயம் கடினப்படக்கூடாது. எதுவானாலும் கர்த்தர் சமூகத்துல தெரிவிச்சு, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட ஒரு பாவி, நான் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், எனக்குள்ள இந்த குறை இருக்கு, நான் இப்படி பேசிட்டேன், இப்படி பண்ணிட்டேன். அது நீங்க மனுஷனுக்கு முன்னாடி சொல்ல தயங்கினாலும் கர்த்தர் சமூகத்துல தெரிவிங்க. அதனாலதான் தாவீது 51ஆம் சங்கீதத்தை எழுதுறார். எப்படியாவது என் இருதயத்தை மாத்துங்க, எப்படியாவது எனக்கு சுத்த இருதயத்தை கொடுங்கப்பா. நான் செய்தது தவறு, உம்முடைய சமூகத்தில் இருந்து செய்தது தவறு, உமக்கு முன்பாக இந்த காரியத்தை செய்தது தவறு, என்னை மன்னிங்க என்று கேட்பீங்கன்னா நிச்சயம் அவர் தகப்பனுடைய உள்ளம் நிச்சயம் உங்களை மன்னிப்பா. நிச்சயம் கர்த்தர் நம்மை மன்னிப்பா. நன்றி ஆண்டவரே, நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுத்த இருதயத்தை கர்த்தர் நீர் எங்கள் சிருஷ்டித்ததுக்காக உமக்கு நன்றி. ஒரு காலம் உமக்கு முன்பாக நாங்கள் மேட்டிமையாய் பாராதபடி, எங்க தலை ஆண்டவரை நாங்கள் மேட்டிமையாய் தூக்காதபடி, எப்பொழுதுமே உமக்கு முன்பாக மனத்தாழ்மை உள்ளவர்களா எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். வந்த உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய பொருத்தனை, வாஞ்சை, விருப்பங்களை, ஜெபங்களுக்கு எல்லாம் கர்த்தர் பதில் கொடும். ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும், ஆசீர்வதியும். அன்று இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கக்கூடிய ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.